கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தனது செல்வாக்கையும் ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்த சீனா தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அர்ஜென்டினாவில் செயற்கைக்கோள் கண்காணிப்பு நிலையங்கள், பெருவில் துறைமுகம், வெனிசுலாவுக்கான பொருளாதார உதவிகள் என சீனாவின் நடவடிக்கைகள் நீண்ட காலமாகவே அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி வந்தன. வெனிசுலாவிடம் மலிவான எண்ணெயை பெறுவதற்காக பெருங்கடனை வாரி வழங்கிய சீனாவின் செயல் திட்டங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெனிசுலா தலைநகரில் சீனாவின் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்திய நாளில்தான் அமெரிக்கா வெனிசுலா அதிபர் மதுரோவையும் அவர் மனைவியையும் கைது செய்தது. இது சீனாவின் உளவுத்துறைக்கு தெரியாமல் போனதும் சீனா மற்றும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா செயலிழக்க வைத்ததும் சர்வதேச அளவில் விவாதப் பொருளாகி இருக்கிறது. சொல்லப்போனால் சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருக்கும் உலகின் எந்த ஒரு நாடும் அச்சத்தில் உள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களிலிருந்து தங்கள் நாடு உண்மையில் எவ்வளவு பாதுகாப்பாக உள்ளது என்பதை மறு ஆய்வு செய்து வருகின்றன. இதற்கிடையே சொந்த அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக சீனாவின் பாதுகாப்பு அமைப்புகளில் என்ன தவறு நடந்தது என்பதை சீனாவும் ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ஒருதலைபட்சமான சட்டவிரோத மற்றும் அச்சுறுத்தும் செயல்களை நிராகரிப்பதாக அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் கண்டித்திருக்கிறது. லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளோடு நட்புறவான பரிமாற்றங்களையும் ஒத்துழைப்பையும் சீனா பேணி வரும் நிலையில் நிலைமை எப்படி மாறினாலும் அது தொடரும் என்று சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் லியூ பெங்க்யூ கூறியிருக்கிறார். பல ஆண்டுகளாக வெனிசுலாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் உட்கட்டமைப்பில் சீனா மிக அதிக அளவில் முதலீடுகள் செய்திருக்கின்றன. 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு பிறகு இதுவே வெனிசுலாவின் உயிர் ஆதாரமாக இருந்தது. வெனிசுலாவின் பொறுப்பு அதிபர் என்று தன்னை பிரகடனம் செய்திருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனாவும் ரஷ்யாவும் எண்ணெயை இனி அமெரிக்காவிடம் வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார். மேலும் கியூபாவில் தனது செல்வாக்கை சீனா அதிகரித்து வரும் நிலையில் கியூபாவில் அமெரிக்க இராணுவ தலையீடு அநேகமாக தேவை இருக்காது என்று கூறியுள்ள ட்ரம்ப் அந்நாடு தானாகவே வீழ்ச்சியடைய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பனாமா கால்வாய்க்கு அருகில் சீனாவின் செல்வாக்கும் இப்போது சிக்கலாகியுள்ளது. அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் முக்கியமான நீர்வழி பாதையான பனாமா கால்வாயை சுற்றியுள்ள துறைமுகங்களிலிருந்து சீனாவை விலக்கி வைக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திலிருந்து விலகுவது, CK ஹட்சிசன் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது என பனாமா எடுக்கும் நடவடிக்கைகளை ட்ரம்ப் வரவேற்றிருக்கிறார். உலகின் மேற்கு அரைக்கோளத்தில் வளர்ந்து வரும் சீனாவின் செல்வாக்கை தடுத்து நிறுத்த முயன்று வெனிசுலாவில் சிக்கியுள்ள அமெரிக்கா ஆசியா மண்டலத்தில் சீனாவின் செல்வாக்கை மறந்துவிடக்கூடாது என்றும் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.